ஆஸ்திரேலியாவில் நிறைய கட்டட பணிகள் பாக்கி நின்றுச்சான். பெயிண்ட் எல்லாம் இருக்கு, ஆனால் அதை அடிக்கிற ப்ரஷ் இல்லை. இந்த ப்ரஷ்ஷுக்கு ஏன் இப்படி ஒரு தட்டுப்பாடு அப்படின்னு யோசிச்சா அதில் தான் அப்புறம் விஷயம் தெரிய வருது. பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு பன்றியினுடைய முடியில தயாரித்து அது சைனாவிலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு முடிவில் சொன்னாங்க. அப்போ நாட்டில் எங்கேயுமே அந்த ப்ரஷ்ஷே கிடையாதா அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்குது, தட்டுப்பாடாக இருக்குது, ஆனால் நிறைய கட்டட வேலைகள் பெயிண்ட் வேலைகள் இருக்குது அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிய வந்துச்சு. இப்போ ஆஸ்திரேலியா அரசாங்கம் சீனாவில் இருக்கக்கூடிய அந்த பன்றி முடியில் ப்ரஷ்ஷு தயாரிக்கிற அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டுச்சு. எங்களுக்கு நீங்கள் ப்ரஷ்ஷை அனுப்பி வைங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த தடவை ப்ரஷ்ஷை அனுப்ப முடியாது, பன்றியினுடைய முடியை நாங்கள் எடுத்து அனுப்பிச்சி வைக்கிறோம், நீங்களே உங்கள் நாட்டில் ப்ரஷ்ஷை தயாரிச்சுக்கங்க அப்படின்னுட்டாங்க. ஆனால் இப்போ தான் பிரச்சனையே. என்ன பிரச்சனைன்னா, சீனாவில் உள்நாட்டு போர் அப்போ நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு எந்த பொருளையும் கொண்டு போகவே முடியாது. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை அங்கே. ஆனால் ஆஸ்திரேலியாவில் எப்படா பன்றி முடி வரும், அதை வச்சு ப்ரஷ்ஷு தயாரிப்போம், கட்டடங்களுக்கெல்லாம் எப்படி பெயிண்ட் அடிப்போம் அப்படிங்கிறத பற்றி பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. இப்போ அங்கே சைனாவில் அந்த பன்றி முடி எடுத்து அனுப்புகிற நிறுவனத்தில் இருந்து ஒரு தகவல், எங்களால் இப்போதைக்கு அனுப்பவே முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க, விமானங்களை அனுப்பினீங்கன்னா இங்கே ஒரு 25 டன் பன்றி முடி தயாராக இருக்குது, இதை பூரா பேக் பண்ணி உங்களோட அனுப்பிச்சி வச்சிடுறோம் அப்படின்னு அந்த நிறுவனம் தகவல் கொடுத்துட்டாங்க. இப்போ சீனாவில் இருந்து இந்த பன்றி முடியை எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து 3 இராணுவ விமானங்கள் தயாராகுது. இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஆப்ரேஷன் பிக் பிரெஸ்டில் அப்படின்னு. இதில் என்ன துரதிர்ஷ்டம்னா, கிளம்பி பறக்கிற போகிற நேரத்தில் 2 விமானங்கள் பழுதாயிடுச்சு, 1 மட்டும்தான் பறந்துச்சு. குறைஞ்ச அளவுக்கான அந்த மூலப்பொருளை மட்டும் ஒரு விமானத்தில் ஏற்றி எப்படியோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு 25 டன்னு பன்றி முடி ஆஸ்திரேலியாவை அடைஞ்சிருச்சு. இப்போ ப்ரஷ்ஷு தயாரிச்சாச்சு, நிறைய கட்டட வேலைகள் சூப்பராக முடிஞ்சு கட்டடமெல்லாம் பளபளன்னு ஆயிடுச்சு. இதில் என்ன ஹைலைட்டுன்னா, இவங்க எல்லாருக்கும் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டு 1948ஆம் வருஷம் அந்த நாட்டில் ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சு இராணுவத்தில் சாதனை பண்ணினவங்க அப்படின்னு ஒரு பெரிய பதக்கம் எல்லாம் கொடுத்து பாராட்டி இருக்காங்க. எடுத்துட்டு வர்ற மூலப்பொருள் என்னங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் அதை எடுத்துட்டு வர்றதுல இருக்கிற சவால்கள் என்ன, அதையும் தாண்டி எப்படி அவங்க சாதிச்சாங்க, இதுதானே நமக்கு கணக்கு.